வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாட்டர் லில்லி ஆல்ரெடி செப்பரேட் பண்ணுற வீடியோ, அதாவது ஒரே பாட்டில் 3 செடி நின்றுது. அதை நான் செப்பரேட் பண்ணுற வீடியோ நான் போட்டேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வாட்டர் லில்லி டெய்லி 2 பூ பூக்கும். இது நாளைக்கு பூக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் பூ டெய்லி கிடச்சிட்டே இருக்குது, டெய்லி பூக்கும். இப்போ அந்த வாட்டர் லில்லி எப்படி இதில் இருந்து வேறு செடி எப்படி க்ரியேட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போது மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. இருந்தால் கூட ரொம்ப ஒரு சின்ன செடியே காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அதில் அடிக்கடி சீடு மாதிரி விழும். அதை நான் எடுத்து வச்சு பார்த்தேன், அது வந்தது. இப்போ கூட இதில் ஒரு சீடு அப்படியே விழுந்து முளைச்சிருக்கு. இதில் தெரியும்னு நினைக்கிறேன். விழுந்து முளைச்சிருக்கு. இப்படியே நிறைய செடி வருது. அதனால் அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தாக்கி, செடியோட எண்டு, அதாவது இலையோட எண்டில் இந்த மாதிரி முளைக்குது. இதில் வேர் விட்டுருக்கு, அப்புறம் இலையும் இருக்குது. இதோட கொஞ்சம் பெருசு காட்டுறேன். என்ன இருக்குது, இந்த மாதிரி தான் அது செடி ஆகுது. இது கொஞ்ச நாள் இதில் இருக்கும். அது ஒரு மெச்சூர்ட் ஆகிறது வரை அதில் இருக்கும். அப்புறமா அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆகி இந்த மாதிரி விழுந்துருது. தண்ணிக்குள்ளங்கிறதுனால அவ்வளோவா தெரியலை. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். என்னோட ஃபிங்கர் இருக்கிற இடத்துல அதில் செடி இருக்குது. இந்த செடி இருக்குது. இதுதான், இது மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி எண்டில் முளைக்குது. வேறு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த என்னோட இப்படி எண்டில் வருது. இதை அப்புறம் செடி ஆயிடுது. இப்படி தான் வாட்டர் லில்லி வேறு வேறு செடியாக வருது. தெரியாது, நான் கிழங்குலேருந்து வரும் அப்படி தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி சீடு மாதிரி விழுந்து அது ஒரு சின்ன இந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன கிழங்கு மாதிரி குட்டியாக என்னமோ ஒரு வேர் கொஞ்சம் திக்காக இருக்குது. அதிலிருந்து செடி முளைச்சிருக்கு. வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக இல்லை. இன்னும் ஒரு செடி இருக்குது, அப்புறம் இன்னும் ஒரு செடி முளைச்சிருக்கு. இப்போ இதை நம்ம யாருக்காவது கொடுத்தா அவங்களுக்கும் அந்த செடி வளர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த செடி ஓரளவு எங்கிட்ட 2-3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ்க்கு மேலே கூட இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி வருது. இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வைக்கணும்னாலும் வைக்கலாம், இல்லாட்டி ஏதாவது யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம். இதில் இப்போது நான் ஒரு செடி தான் வச்சேன். ஆனால் நிறைய செடி அங்கங்கே முளைச்சிருக்கு. அப்பப்போ தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இதில் ஃபிஷ்ஷு நான் விட்டுருக்குறேன். அதனால எனக்கு வேறு எந்த இன்னும் கொசு பூச்சி அந்த மாதிரி தொல்லைங்கெல்லாம் வராது. உள்ள ஃபிஷ் இருக்குது, தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக இல்லை. ஃபிஷ் இருக்குது, இவ்வளோதான். இது கூட 2 செடி நம்ம பிரித்து வச்சோம். அதில் 2வது செடி ஒரு மொட்டு வச்சுருக்கு. இது நாளைக்கு விரியும். முடிஞ்சுன்னா நான் ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன். இதில் கூட பாருங்கள், வேறு சின்ன செடி நான் 2வது மொட்டு இருக்குது. அப்படி மொட்டு நிறைய வருது. முடிஞ்சால் இப்படி டப்பில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. ஒரு 15 days ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் கூட ஒரு கடலை புண்ணாக்கு தான் வைப்பேன். ரொம்ப நல்லா வருது. இதோட இன்னொரு செடி, மொத்தம் 3 செடி வச்சேன். இது அவ்வளோவா இல்லை, இன்னும் ஒழுங்காக வரல. இருந்தாலும் பரவாயில்ல. அதில் பெரிய பெரிய லீஃபாக வந்துருச்சு. முன்னாடி குட்டி குட்டி லீஃபாக இருந்தது. இப்போ நல்ல பெரிய பெரிய லீஃபாட்டு நல்லா அழகாக வந்திருக்குது.
இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.